இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகுற புது வசந்தம் சீரியலோட ஹீரோயின் செல்விய பத்தி தான். இவங்கள பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலு செல்வி இவங்களுடைய பேர் மக்கள் மனதுல அதிகமாவே நின்றுருக்கு. சன் டிவில ரீசெண்டா இந்த சீரியல் கொஞ்சம் டிஆர்பில மேல வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல மக்கள் மனதை அவ்வளவா கவர்ல அப்படின்னாலும் இப்போ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டே வருது. இதுல ஹீரோயினா வர செல்வி அப்படிங்கிறவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ ஃபேன் ஃபாலோயிங்ஸா வச்சிருக்கிறாங்க. இவங்களோட உண்மையான பெயர் சோனியா சுரேஷ். இவங்க 2000 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி ஹைதராபாத்ல பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு ரொம்பவே செல்லம் கொடுத்துதான் வளர்த்துருக்கிறாங்க. அப்பா சுரேஷ் எல்லா இடத்துலயுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் சிஸ்டமா தான் இருந்திருக்கிறாரு. அம்மாவும் ஃப்ரெண்ட்லி கேரக்டர் தான். இவங்களோட தங்கச்சி ஹரிணி இவங்களோட கிரைம் பார்ட்னரே அவங்க தானா. இவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு தெரியாம பண்ண மாட்டாங்களாம். அவங்க அம்மா கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணா கூட சொல்ல முடியாத விஷயங்களை கூட சிஸ்டர் கிட்ட தான் எப்பவுமே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிடுவாங்களாம். ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தா கூட தங்கச்சி கிட்ட தான் அதிகமா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்களாம். இவங்க தன்னோட பள்ளி படிப்பை அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல முடிச்சிருக்காங்க. கல்லூரி படிப்பை சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல படிச்சிருக்கிறாங்க. பிஇ இன்ஜினியரிங் தான் கிட்டத்தட்ட 4 வருஷம் அங்க இருந்து தான் படிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. அப்போ நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய கத்துக்கிறாங்க. அது வரைக்கும் படிப்புன்னு இருந்தவங்க காலேஜ் டேஸ்ல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு சின்ன சின்ன ஆட் ஷூட் அது அவங்க காலேஜ்ல இருந்தே ஒரு சில அந்த ஷார்ட் பிலிம்ஸ் அவேர்னஸ் ஷார்ட் பிலிம்ஸ்ல எடுத்திருக்காங்க. அதுல எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. நிறைய ஆட் ஷூட்ஸ்ல நடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்பயே நம்ம நடிக்கலாமா, நம்ம ஒரு பெரிய பிலிம்ல எல்லாம் நடிக்கலாமா, நம்ம நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், அதுல வர ஹீரோயின் மாதிரி நம்ம நடிக்க முடியுமா அப்படின்லாம் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களே மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்களாம், நம்மளுக்கு இந்த ஆட் பிலிம் அந்த ஷார்ட் பிலிம் ஆட் ஷூட்டே பெரிய விஷயம், இதுல நடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு, நம்ம எப்படி பெரிய ஸ்கிரீன்ல எல்லாம் நடிக்க போறோம், நம்மளுக்கு அது வராது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா எல்லா ஃபேமிலிலையும் அம்மா அப்பா தான் சினிமாக்கு அகெயின்ஸ்டா இருப்பாங்க. இவங்க ஃபேமிலியில இவங்க போய் அதை அவங்க அம்மா தங்கச்சி அப்பா கிட்ட சொல்லும் போது அவங்க எல்லாருமே சிரிச்சிருக்கிறாங்க. ஏன் உனக்கு பயமா இருக்கு, எதுவுமே முடியாததுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாத்தையுமே முடிச்சு காட்டணும், நீ உனக்கு சினி ஃபீல்டுல நடிக்க ஆசையா இருந்துச்சுன்னா அதுக்காக நிறைய ட்ரை பண்ணா கிடைக்காததுன்னு எதுவுமே கிடையாது, எல்லா இடத்துலயுமே அந்த பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது, பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கும் கிடைக்கும். ஆனா அதுல முயற்சிங்கிறது உண்மையான முயற்சியா இருக்கணும். ஏதோ எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு சொல்றதுல மட்டும் இருக்கக்கூடாது, அது செயல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. எங்க ஆடிஷன் நடந்தாலும் நீ போ, மாடலிங் நடந்தாலும் போ, ஷார்ட் பிலிம்ஸா இருந்தாலும் அதுல நடி, கிடைக்கிற வாய்ப்பை விடாத, உனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ தைரியமா அதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தெலுங்குல இவங்களுக்கு சீரியல்ல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. சன் டிவில ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கிற எதிர்நீச்சல் சீரியலை தெலுங்குல எடுக்கிறாங்க. அதுல ஜனனி அப்படிங்கிற ரோல்
நம்ம சோனியா சுரேஷ் தான் பண்றாங்க. உப்பண்ணா அப்படின்னு சீரியலோட நேம். இந்த சீரியல் அங்க ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்கு. ஸோ தெலுங்குல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல வந்து டைரி அப்படிங்கிற ஒரு மூவி, அதுல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை வந்து நம்ம விடலாமா வேண்டாமா? ஏன்னா வந்து காலேஜ் வந்து சத்யபாமா இன்ஸ்டிடியூட்ல படிச்சதுனால தமிழ் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் நல்லாவே கத்துக்கிட்டாங்க. நல்லா தமிழும் பேசுறவங்களாயிட்டாங்க. ஸோ டைரி படத்துல வந்து நம்ம நடிக்கலாம். அதுல என்ன ரோல் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதை நம்ம பெஸ்டா பண்ணலாம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு தான் வந்து அந்த இதுலயுமே தன்னோட ரோலை வந்து பண்றாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் இங்க நம்மளுக்கு தமிழ்ல சீரியல்ல வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்களா பெருசா எதையுமே தேடி போகல. சான்சஸ் வந்து அடுத்தடுத்து இவங்கள தேடி தான் வருது. இவங்க வந்து ஃபிட்னஸ்ல வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களாம். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இவங்களுக்கு ஃபுட்டுனா அவ்வளோ பிடிக்குமா. ஃபுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஃபுட்டு, கோவம் வந்தா கூட ஃபுட்டை மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஃபுட் சாப்பிடாம இருக்கவே வந்து முடியாதாம். முக்கியமா வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ரோட் சைட் கிடைக்கிற ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து அதிகமா சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிடும்போது நம்ம ஃபிட்னஸா இருந்தாதான் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்களாம். அவங்க அப்பா வந்து பூஜா ஹெக்டேயோட மிகப்பெரிய ஃபேனா. அவங்க வந்து பூஜா ஹெக்டே வந்து என்ன மாதிரிலாம் நடிக்கிறாங்கன்னு பாரு, அதுல இருந்து நிறைய விஷயம் கத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்னும் 2-3 ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள், இத நீ வந்து இந்த மாதிரி பண்றதை விட இப்படி நீ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நிறைய அட்வைசஸ் வந்து அது ரிலேட்டடா வந்து பண்ணுவாங்களாம். இவங்க அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ்னால அவங்க எப்படி வாழ்றாங்க, எவ்வளவு ஹாப்பியா வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு இவங்களுக்குமே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறதா வந்து ஆசையா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கிரஷோ ப்ரொபோசல் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வந்தது கிடையாது. நானும் அதுக்கு எதுக்கும் ஈடு கொடுத்தது கிடையாது. என்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்ட்டு நான் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கேன். அப்படிப்பட்டவங்க வந்து நான் மீட் பண்ணும்போது கண்டிப்பா நான் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவேன். ஏன்னா என்னோட ரொம்ப நாள் ஆசையே வந்து நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையே. நான் வந்து இந்த சீரியல்ல கமிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு தனுஷுக்கு சிஸ்டரா நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை வந்து என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா கால் ஷீட் கொடுக்க முடியல. அங்க தெலுங்குல உப்பண்ணா சீரியல்ல, இங்க தமிழ்ல இது அப்படின்னா 15 days இங்கேயும் 15 days அங்கேயும் போயிட்டு இருந்தது. அதனால வந்து இன் பிட்வீன் நான் படத்துக்கு வந்து எந்த கான்சென்ட்ரேஷனும் பண்ண முடியாது. நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் அதுல இருக்கணும். அதை பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதையே நான் விட்டுட்டேன். இந்த சீரியல்ல வந்து கண்டினியூவா வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து சிறந்த மருமகள் அவார்டும் எனக்கு சன் டிவில இருந்து கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது அது மிகப்பெரிய எனர்ஜியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அவார்டு அதை ஸ்டேஜ்ல வந்து எல்லார் முன்னாடியும் வாங்குறதுக்கு என்னோட உழைப்புக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமா தான் வந்து அதை நான் நினைக்கிறேன். தமிழ் மக்கள் என்னை வந்து எவ்வளவு தூரத்திற்கு வரவேற்றிருக்காங்க. இன்னும் அது வந்து அடுத்தடுத்த சீரியல்ல வந்து எனக்கு கமிட் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. என்னதான் வந்து தெலுங்குல நடிச்சா கூட அப்போ தெலுங்குல நடிக்கும் போது நம்ம தமிழ்ல போனோம் அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களா, பிடிக்குமா அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள நிறைய யோசனை இருந்துச்சாம். இருந்தாலும் வந்து நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம், கண்டிப்பா வந்து நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்க வந்து மைண்ட்ல வச்சிருந்தாங்களாம். அதுக்கு இவ்வளவு தூரம் இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது அப்படின்னா அவங்க அம்மா அப்பா தானே. எந்த இடத்துலயுமே வந்து மைண்ட் அப்செட் பண்ற மாதிரி எதுவுமே பேசினதே கிடையாதாம்.
சம்டைம்ஸ் இவங்க கோவப்பட்டு அவங்கள திட்டியிருக்காங்களாம். அதுக்கும் அவங்க பெருசா எப்பவுமே ரியாக்ட் பண்ணது கிடையாதாம். இவங்களுக்கு கோவம் வந்தா ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தான், நிறைய சாப்பிடுவாங்களாம். எந்த அளவுக்கு லிமிட்டே இல்லாம சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்டுட்டு அமைதியா போய் தூங்கிடுவாங்களாம். அதுதான் அவங்க ரொம்ப கோவம் வந்தா பண்ற விஷயமா. மத்தபடி எல்லாரையுமே ஃப்ரெண்ட்லியா இது பண்ணணும், எல்லாரையுமே கேர்டேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட விஷயாவும் இருந்திருக்கு. புது வசந்தத்துல இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கிறாங்க. நம்ம புதுமுகம் அங்கெல்ல எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட், நம்மள்ட்ட எப்படி பேசுவாங்க பழகுவாங்கன்னு இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு. ஆனா அங்க போனா அப்படியே ஆப்போசிட், எல்லாருமே ஜாலியா பேசி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இவங்க கிட்ட நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களோட பர்த்டேவே அவங்களோட ஷெட்ல தான் ஒவ்வொரு டைமும் அந்த சீரியல் ஷெட்ல தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே க்ளோஸ் ஆயிட்டாங்களாம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.